சிந்தாமணி இங்க வந்து பார்த்த உடனே சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா வீட்டுக்கு வந்திருக்காங்க. மொத்த குடும்பமும் நடுத்தெருவில் நிக்கிறத நம்ம வேடிக்கை பார்க்கணும்னு வந்த சிந்தாமணிக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கடும் கோவத்தோட இப்போ அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், மாஸ்டர் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி விசாரிக்கலாமான்னு பார்த்தா, ஐயோ இப்போ இருக்கிற நிலமையில நம்ம ஃபோன் பண்ணோன்னா நம்மக்கிட்ட ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா நம்மளால செய்ய முடியாது. அந்த குடும்பம் நடு ரோட்டில் வந்து நிற்கிறத பார்க்கறதுக்கு தான் நம்மளே சந்தோஷத்தோடு வந்தோம், அவங்களுக்கு நம்ம போய் உதவி பண்ணுறதா அப்படின்னு சிந்தாமணி மனசுக்குள்ளே நினச்சிட்டு நிச்சயமாக பார்வதி வீட்டுக்கு தான் போயிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு மீனா வீட்டுக்கெல்லாம் போயிருக்க வாய்ப்பில்லை, அதனால் பார்ல வேணா இருக்கலாம் அப்படின்னு எங்கள் சிந்தாமணி வந்து மனசில் நினச்சிக்கிட்டு பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. பார்வதி வீட்டுக்கு சிந்தாமணி போன உடனே பார்வதி, இங்கே விஜயாலாம் இன்னும் வரல, அவள் வந்து ரொம்ப நாள் ஆகுது, ஃபோன் கூட நாங்கள் பேசிக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அப்போது இன்னும் இவளுக்கு விஷயம் தெரியல அப்படின்னு சிந்தாமணி மனசுக்குள்ளே நினச்சிட்டு பற்ற வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே பார்வதி கிட்ட சொல்கிறாங்க. ஐயோ, உங்களுக்கு விஷயமே தெரியாதா பார்வதி? நம்ம மாஸ்டர் இருக்காங்கல்ல, மாஸ்டரு அவங்க வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு பேங்க்ல இருந்த பத்திரத்தை வாங்கி அந்த ஃபினான்சியர்கிட்ட அடமான வச்சு அவங்க பணத்தை வாங்கியிருக்காங்க. இவர் என் பணத்தை 48 மணி நேரத்துக்குள்ளே கொடுங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டை சீல் வச்சிருவேன்னு சொல்லிட்டாங்க. வேற வழியே இல்லாமல் பாவம் மாஸ்டர் எங்கே போய் தங்கியிருக்காங்கன்னே தெரியல. நாங்கள் சீல் வைக்கிறப்ப இந்த மாதிரி நாங்கள் பசங்க சொன்னாங்க, சீல் வைக்கிறப்ப போய் பார்த்தா வீட்டில் ஆளே இல்லையாம்மா, எங்கே போயிருக்காங்கன்னே தெரியலன்னு சொன்னாங்க. அதான் எங்கே எதுவும் வந்திருப்பாங்களோன்னு வந்து பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் எங்கள் பார்வதி இருந்துக்கிட்டு, ஐயோ என்ன சொல்கிறீங்க சிந்தாமணி அப்படின்னு கேட்குறாங்க. பதறி போய் அதுக்கு சிந்தாமணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க பார்வதி, நானும் அதான் மாஸ்டர் தேடி எங்கெங்கேயோ அலைஞ்சிட்ருக்கேன். அவங்க ஃபோனுக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்கவும் மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நானும் விட்டுட்டேன். சரிங்க பார்வதி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புன மறு செகண்டேவும் பார்வதி விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. விஜயா வந்துட்டு அழுதுகிட்டேவும் ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லு பார்வதி அப்படின்னு அழறாங்க. உடனே பார்வதி இருந்துக்கிட்டு, விஜயா எங்கே இருக்க நீ? என்னென்னமோ வந்து அந்த சிந்தாமணி சொல்லிட்டு போகிறா அப்படின்னு பார்வதி கேட்ட உடனே அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, பார்வதி அந்த சிந்தாமணியால் தான் இன்னைக்கு நான் நடு தெருவுக்கு வந்துட்டேன், எல்லாமே முடிஞ்சு போச்சு பார்வதி, இனிமே அந்த வீடு எங்கள் வீடு இல்லைன்னு ஆயிடுச்சு. நான் ஸ்ருதி வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், அவர் மீனா வீட்டுக்கு போயிட்டுருக்காரு, அந்த வீட்டிலலாம் போய் என்னால் இருக்க முடியாதுன்னு நான் ஸ்ருதி வீட்டுக்கு போகிறேன், அதுவும் நம்மளுக்கு கௌரவமாக இருக்காதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சே, நீ இன்னும் திருந்தவே மாட்டியா விஜயா? ஏன் தான் இப்படி இருக்கிறியோ தெரியல. அப்போவே சொன்னேன் அந்த சிந்தாமணியோடலாம் சேராத, அவளை பார்க்கவேவும் ரொம்ப மோசமான பொம்பளையா தெரியுதுன்னு அவ்வளோ தூரம் சொன்னேன். நீ எங்கே என் பேச்சை கேட்ட? இப்போ பாரு, உன் குடும்பத்தையேவும் மொத்தமாக சேர்த்து நடு ரோட்டில் நிப்பாட்டி இருக்கா அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. பரவாயில்ல பார்வதி, என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு இங்கே அழுதுகிட்டே பேசுகிறாங்க. உடனேவும் அண்ணன் என்ன ஆனாரு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன பண்ணுவார், அவரும் அழுதுகிட்டே கிளம்பிட்டாரு, மீனா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு அழுதுகிட்டே பதில் சொல்கிறாங்க. உடனேவும் சரி பார்வதி நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இந்த பக்கம் சிவன் வந்து பார்வதி அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே கதை ஓப்பன் பண்ணி சொல்லுங்கள் சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பார்வதி, என்னைக்கும் இருக்கிற மாதிரி உன் முகம் எனக்கு இல்லையே, ரொம்ப வாடி போயிருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு சிவன் கேட்குறாரு. சிவ், அது விஜயா இருக்கால்ல, அவள் ரொம்ப பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா. அப்போவே சொன்னேன் இந்த சிந்தாமணி கூடலாம் சேராத, அவள் ரொம்ப மோசமானவ, குடும்பத்தை கெடுக்க பார்க்குறான்னு. ஆனால் என் பேச்சை கேட்கவே இல்லை அவ. இப்போ பாரு, மொத்த குடும்பமும் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்களாம் அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. ஐயோ என்னாச்சு பார்வதி, என்ன சொல்கிறனே, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சிவன் கேட்குறாரு. சிவ், அவள் பேங்க்கில் இருந்த பத்திரத்தை, வீட்டு பத்திரத்தை எடுத்து ஃபினான்சியர்கிட்ட பத்திரத்தை வச்சு பணம் வாங்கியிருக்கா. அந்த பணத்தை இப்போ கட்ட முடியலன்னு சொன்ன உடனே சீல் வச்சிட்டாங்களாமா. அதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டா. அதனால் இப்போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, என்னாலையும் அவ்வளோ பணம் ரெடி பண்ண முடியாது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியேவும் பதட்டத்தோடு பேசிகிட்ருக்காங்க. ஐயோ பார்வதி, நான் இருக்கேன்ல, பதறாத நீ, மாஸ்டர் மேலே எனக்கும் அக்கறை இருக்குது, அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, நிச்சயமாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சிவன் சொல்கிறாரு. என்ன சிவ் சொல்கிறீங்க, உங்ககிட்ட ஏது அவ்வளோ பணம், உங்களுக்கும் யாருமே இல்லை அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. உடனே சிவன் இருந்துக்கிட்டு, பார்வதி
எனக்கு யாருமே இல்லை தான். ஆனால் அதுக்காக நான் ரொம்ப மோசமானவனா, ரொம்ப செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறவனும் கிடையாது. நான் நிச்சயமாக மிச்சம் பிடிச்சி வச்சுருக்கேன். அதில் நான் எக்கச்சக்கமாக பணம் வச்சுருக்கேன். என்கிட்ட பணம் நிறைய இருக்குது. நான் ஒருத்தன் தானே, என்ன செலவு இருக்க போகுது சொல்லு. அதுவும் இல்லாமல் நான் வேலை பார்த்த பணத்தெல்லாம் மிச்சம் பண்ணி தான் வச்சுருக்கேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். ஒன்று கடனாக வாங்கிக்க சொல்லு. வேணான்னு எதுவும் சொல்லிட போகிறாங்க. என் மேலே எப்படியும் மாஸ்டர் கோவமாக தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஐயோ சிவ், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நிச்சயமாக அவள் பணத்தை வாங்கிப்பா. நீங்கள் எதுவும் உங்ககிட்ட நிச்சயமாக பணம் இருக்குல்ல, நான் இப்போ ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. தாராளமாக ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். இல்லை நம்மளே கூட போய் பணத்தை கொடுத்து அந்த பத்திரத்தை வாங்கிட்டு வந்துடலாம். என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் ஐடியாவெலாம் நல்லா தான் பார்வதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி பார்வதி, அப்படின்னா நான் போய் பணத்தை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். நீ வந்து ரெடி ஆகிரு. நம்ம போயிட்டு மாஸ்டரோட வீட்டில் வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வீட்டை மீட்டுடலாம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது, பார்த்துக்கலாம் விடு. ஏன் மாஸ்டர் இப்படி இருக்காங்க, அவங்களுக்காக நம்மெல்லாம் இல்லையா அப்படின்னு சிவன் கேட்குறாரு. அதான் தெரியல, அவ இப்படியே தான் நம்பாதேன்னு சொல்லும்போதெல்லாம் மற்றவங்கள நம்பி இப்படி ஏமாந்துருவா. அப்புறம் அழுது என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு வராங்க பார்வதி. இந்த பக்கம் சிவன் பணத்தை எடுத்துக்கிட்டு பார்வதியை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு வந்து அதாவது மீனாவோட வீட்டுக்கு போகிறாங்க. மீனாவோட வீட்டுக்கு போன உடனே அங்கே வந்து பார்வதியை வாங்க ஆண்டி உட்காருங்க அப்படின்னு சொல்லி மீனா கூப்பிடுறாங்க. வாங்கத்த அப்படின்னு சொல்கிறாங்க. என்னண்ணே நீங்கள் இப்படி உடஞ்சி போயிட்டீங்க, நீங்கள் இப்படி உடஞ்சி போவீங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைண்ணே அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. உடனேவும் அண்ணாமலை சொல்கிறாரு, இங்கே பாருமா, எல்லாத்துக்கும் காரணம் விஜயாதான். அவள் பையனுக்கு அவ்வளோ செல்லம் கொடுத்து கெடுத்துட்டா. அவள் வந்து பையன் வந்து தப்பு பண்ணா, திருத்தணும். அதை விட்டுட்டு அந்த தப்புக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தா கடைசியாக இந்த நிலமை தான் வரும். நடுத்தருவில் தான் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. அண்ணே நீங்கள் என்ன நடுத்தருவுக்கு போகணும், நம்ம வீட்டில் தானே இருக்கீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. அம்மா நீயும் வாடகை வீடுமா, இந்த வீட்டிலையே எவ்வளோ பேர் எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க. இருக்க முடியாது தானே, ஆனால் அதுக்குள்ளே ஏதாவது மீனாவும் மாப்பிள்ளையும் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் ஒரு கவலைப்படாதீங்கண்ணே, அதுக்காகத்தான் நானும் சிவனும் வந்திருக்கோம். சிவ் என்கிட்ட சொன்னதை அண்ணங்கிட்டையும் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் வந்து 38 லட்ச ரூபா பணம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் அந்த பணத்தை வந்து அங்கே கொடுத்துட்டு வீட்டை மீட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து காட்டுறாங்க. உடனே பணத்தை காட்டின உடனே இவ்வளோ பணம் உங்களுக்கு ஏது பார்வதி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ அண்ணே, எங்கிட்டலாம் பணம் இல்லைண்ணே, எல்லாமே சிவோட பணம் தான். அவர் தான் சேர்த்து வச்சுருக்காரு. அவருக்குன்னு யாரும் இல்லை, எனக்குன்னு யாரும் இல்லை. அவர் வேலைக்கு போயிருந்திருப்பாரு, நான் வேலைக்கு போகவே இல்லை, பையனை நம்பியே இருந்துட்டேன். இப்போது அவர் சேர்த்து வச்ச பணத்தை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பரவாயில்லண்ணே, நம்மெல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி தானே. பணத்தை வாங்கிக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை திருப்பி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பயே போய் அந்த சிந்தாமணியோட முகத்தில் விட்டு எறிஞ்சிட்டு நீ அந்த வீட்டை மீட்டெடுக்கிற வழியை பாருமா. முத்து, நான் சொல்கிறேன்லப்பா, நானும் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தானே, நீ தானே அடிக்கடி சொல்லுவ. அப்போது இந்த அத்தைக்காக நீ அதை செய்யப்பா. அண்ணனை இப்படி பார்க்கவே ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்ட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. அத்தை நிச்சயமா அத்தை, இப்போ தேங்க்ஸுங்கன்னு சொல்லிட்டு சிவனுக்கு நன்றி சொல்கிறாங்க. ஐயோ இதில் என்னப்பா இருக்குது, எனக்காக தனிமையில் இருந்த எனக்கு பார்வதி ஃப்ரெண்டாக கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு குடும்பமே ஃப்ரெண்டாக கிடச்சிருக்கு. இது பத்தலையாப்பா எனக்கு, பார்த்துக்கலாம். நீங்கள் போய் முதல்ல இந்த பணத்தை கட்டிட்டு வீட்டை மீட்கிற வழியை பாருங்கள், அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சிவன் வந்து சொல்லி அனுப்புகிறாரு. உடனேவும் சரின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் கிளம்புறாங்க.